பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். ஆனா பார்க்கும்போது சாதுவா தெரியுதே. ரெண்டு சைடும் தலையை வைக்கும், கடைசி வரை வச்சுட்டே போகும். ரொம்ப அதுதான் ஆடியன்ஸ் கூட. எனக்கு வந்து மக்கள் பூரா என்னை விரும்புறாங்க, தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே. அது ஒண்ணுதான் எனக்கு லாபம். மாடு வச்சிருக்க வந்து பேராஜை வச்சு கூடாது. பேராஜை இருந்துச்சு அவன் அழிவு தான் அவனுக்கு காரணம். ஜல்லிக்கட்டு லைன்ல இறங்கிட்டோம்னா திருந்தவே மாட்டேன். எல்லாரும் என் மாதிரி தான் இருக்கும். சூதாட்டம் மாதிரி தான், வெறித்தனமா தான் அதுல இருக்கும். ஏன் நம்ம கேக்குறியா? அந்த வைத்தியம் பேச வேண்டாம். பல கோடி ரூபாய் அழிஞ்சு போச்சு. கோடிக்கணக்கில் இல்லை. ஆமா ஆமா, கோடிக்கணக்கில் அழிஞ்சு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் சொல்லுவேன், அப்பா அந்த அண்ணன் இந்த மாட்டை வாங்குமா, சரி வாங்கு, ஆசைப்பட்டா வாங்குனான். சரி, ஜல்லிக்கட்டு மாடுக்கு எப்படி நீங்க தயார் பண்ணுவீங்க? வட மாடுக்கு எப்படி தயார் பண்ணுவீங்க? ஜல்லிக்கட்டு மாடுக்கு தயார் பண்றது இல்ல. ஒண்ணுமே நீச்சல் அடிக்க விடுறோம், மண்ணில் குத்த விடுறோம், ஓட விடுறோம், நடக்க விடுறோம். அதெல்லாம் மண்ணு குத்துறதுல சும்மா. எப்படி காசு வந்துச்சுன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே, கேளுங்க. ஆடியன்ஸுக்கு அந்த கேள்வி இருக்கும், எப்படி வந்துச்சு? புதையெல்லாம் எடுத்தேன், புதையெல்லாம் எடுக்கல. எங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வித்தேன். எப்படி நடத்த முடியும் சொல்றாரு. பரிசு வேணான்ற ஒரு ஏன் வேண்டாங்கிறேன் நானும் கேட்கிறேன். இதுதான் அந்த 11 லட்ச ரூபா. ஆமா ஆமா. இந்த ஜல்லிக்கட்டுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஆமா பார்க்கலாம். இது பேர் வந்து சௌமி. ஒரு 10 வாடிக்கு மேல அடிச்சிருக்கான். இது வந்து கலவரம். கலவரமா? ஆமா. வீட்டுக்கு ஒரு மாடு 2 மாடு கொண்டு வரணும். அந்த ஊருக்கு கட்டுப்படாது. வந்து அவங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் சாப்பாடு ஒண்ணும்ல, சாப்பாடு ஒண்ணு. அப்புறம் மரியாதை மாடு அவுக்க வாங்கி வீட்டுல இருந்து அவுக்க போயில அவங்களுக்கு வேசி கொடுப்பாங்க. இதான் மரியாதை. அப்போ சார் வணக்கம். இன்னைக்கு ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுல கைக்குறிச்சி தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பேரா இருக்கு. உங்களுடைய காளைகளுக்கும் சரி, உங்களுக்கும் சரி ஒரு நல்ல பேர் இருக்கு. எல்லாருக்கும் அறிமுகமான நபரா இருக்கீங்க. எங்க இருந்து இந்த பயணம் ஆரம்பிச்சது? எப்படி நீங்க ஜல்லிக்கட்டுக்குள்ள வந்தீங்க? காளை வளர்ப்பு ஆர்வம் ஒரு 15 வயசுக்கு மேல ஜல்லிக்கட்டு பார்க்க போனேன். அதுல இருந்து எனக்கு கொஞ்ச நாள் சென்றோன்னு நம்மளுக்கு ஆசை வந்துருச்சு. நம்மளும் ஜல்லிக்கட்டு மாடு வாங்கி ஓட்ட முடியானே அப்படின்னு. அதுக்கப்புறம் 22 வயசுல மாடு வாங்க. முதல்ல எத்தனை மாடு வாங்கினீங்க? ஒரு மாடு தான் வாங்கினேன். இந்த ஆரணக்குடி பக்கத்துல மன்னார்பட்டின்னு இருக்கு, அங்க ஒரு மாடு வாங்கினேன். அப்போ வந்து எல்லாரும் போக்கு மாடு தான் விரும்பா, சுத்து மாடு எல்லாம் இல்ல. ஜல்லிக்கட்டு 2 வெரைட்டி இருக்கு. ஆமா ஆமா. ஒண்ணு போக்கு மாடு, ஒண்ணு சுத்து மாடு. அது எல்லாம் போக்கு மாடு தான் அப்ப எல்லாம் விரும்புவா. ரசிகர்கள் அதுதான். மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. போக்கு மாடுனா என்ன, சுத்து மாடுனா என்ன? ஸ்டைலா போகும், வேகமா போகும், ஸ்டைலா பாஞ்சு போயிட்டே இருக்கும், ஒரே லைன்ல போயிட்டே இருக்கும். அப்போ வந்து ஜனங்கள் வந்து எல்லாருமே உள்ள நின்று பாக்குறது. ஆடியன்ஸ் போனா உள்ள நிற்பாங்க, வெளியில இல்ல. சரி, இப்ப மாதிரி இல்ல, எல்லாரும் உள்ளே இருப்பாங்க. கொஞ்சம் அந்த வெளியூர்ல உள்ளவங்க எல்லாம் முதல் நாள் சாயந்தரமா வந்துருவாங்க. வந்து நைட்டு சாப்பாடு, காலையில டிஃபனு, மதியம் சாப்பாடு. அதுக்கப்புறம் தான் மாடே அவுக்குறது. 1 மணி திருவிழா மாதிரி இருக்கும். ஆமா, திருவிழாவுக்கு தான் அது வைக்கிறது. வெடிக்கே திருவிழாவுக்கு தான் வைக்கிறது. 1 மணி 2 மணி ஆயிரும் அது அவுக்குறதுக்கு. முன்வாடி அப்ப அந்த புறவாடி எல்லாம் இல்ல. முன்வாடினா என்ன, புறவாடினா என்ன? இப்ப பின்னாடி இருந்து மாடு கொண்டு வராங்க. சரி, அப்ப நேருக்கு வாடிக்கு எதுக்காலே மாடு போகும். இங்க கொண்டு அடக்கி கொண்டு வரவங்க ஓரமா இருப்பாங்க. அங்க மாடு அவுத்துற மாடு வந்து நேரா போகும். அந்த மாட்டோட போவாங்க. சரி சரி சரி. போயிட்டே வெட்டி விட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி லேட் ஆகாது, வெட்டி விட்டுட்டே போயிட்டே இருக்கும். அந்த வண்ணாரப்பட்டில் வாங்கின மாடு வந்து 2 சைடும் தலையை வைக்கும், கடைசி வரை வச்சுக்கிட்டே போகும். ரொம்ப அதுதான் ஆடியன்ஸ் கூட இருந்துச்சு. அதான் போக்கு மாடா, அது சுத்து மாடு? போக்கு மாடு. ஓகே, நான் இப்போ போக்கு மாடு தான் சொல்லிட்டு வரேன். தடைக்கு அப்புறம் தான் சுத்து மாடுக்கு அதிகமாச்சு. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, சுத்து மாடு இப்பதான் வந்தது. சுத்து மாடு என்ன பண்ணும்? நின்று விளையாடும். அதாவது சுத்து மாடுனா அதே இடத்துல நின்று ரவுண்ட் பண்றதுதான் சுத்து மாடு. ஆமா ஆமா, அதான் பர்சன்டேஜ் எல்லாம் வாங்குது இல்ல, டைம் வின் பண்றதா வாங்க முடியும்.
ஒரே மாடு போக்கு மாடாவும் சுத்து மாடாவும் இருக்காதா? இருக்கு. எப்படின்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டு சில மாடு போயிடும். சில மாதிரி கடைசி வர இன்னும் சுத்திக்கிட்டே நிற்கும். அது கயிறு போட்டு எடுத்து வரணும். அப்படி இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஜல்லிக்கட்டுல ஃபேமஸ் ஆன ஆளா இருக்கீங்க. 22 வயசுல ஜல்லிக்கட்டு காளை வாங்கியிருக்கீங்க. எப்ப எந்த ஸ்டேஜ்ல ஓரளவுக்கு நீங்க இந்த ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு பாப்புலரான ஆளா மாறினீங்க? அது அந்த போக்கு மாடு இருக்குல்ல, அப்பவே எனக்கு லோக்கல்ல வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வெளியூருக்குலாம் மாடு கொண்டு அடைக்கிறோம். அப்ப லோக்கல்லாம் அடைக்கிறது. அதுக்கப்புறம் வெளியூர்லாம் கொண்டு வரணும்ல. மதுரை ஆரம்பத்துல கல்லாங்குடில இருந்து ஒருத்தர் ஆலங்குடி கொண்டு வந்தாரு. ஆமா, நிலாயன்னு சொல்லி, சுரேஜ்னு சொல்லி. அது 2வது நான் தான் வாங்கி கொண்டு வரணும். மதுரை ஐயம்பட்டி, பலவராயம்பட்டி எல்லா ஊருக்கும் போற தேனி வாங்கிடுவாங்க. அதுல எல்லாரும் எனக்கு அறிமுகமாயிட்டாங்க. அப்புறம் மதுரையில மாடு வாங்க போனல, அதுலயே ரொம்ப எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா இதாயிடுச்சு. இப்போ மாடு அடைக்க தமிழ்நாடு ஃபுல்லாவே என்ன தெரியும். இதுக்கு நிறைய செலவு பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. நீங்க ஜல்லிக்கட்டு நடத்துறவங்களா இல்ல மாடு வச்சிருக்கவங்களும் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கேன். ஆமா, மாடு வச்சிருக்கவங்க எப்படின்னா, இப்ப பேராஜாவில் கொள்ளக்கூடாது. மாடு வச்சிருக்கவங்க வந்து பேராஜா வச்சுக்க கூடாது. பேராஜா இருந்துச்சுன்னா அவன் அழிவுதான் அவனுக்கு காரணம். என்ன பேராசை போடுறாங்க? மாடுதான். எத்தனை மாடு இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இது எனக்கு பேராசை. உங்களுக்கு ஆசை இருக்கு? ஆமா, பேராசை பெருநட்டம் சொல்லுவாங்கல்ல, அது அழிவுக்கு தான், அது நல்லதுக்கு இல்ல. இப்ப நீங்க இதனால நஷ்டப்பட்டிருக்கீங்களா நிறையா? அது ஏன் நாங்க கேக்குறியா? அந்த வைத்தியம் பேச வேண்டாம். பல கோடி ரூபாய் அழிஞ்சு போச்சு. கோடிக்கணக்கில் இல்ல? ஆமா, கோடிக்கணக்கில் அழிஞ்சு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் சொல்லுவேன். அப்ப அந்த அண்ணன் இந்த மாட்டை வாங்குவோமா, சரி வாங்கு, ஆசைப்பட்டா வாங்கினான். அதுல சில மாடு நல்ல இல்லைன்னா அதை வெட்டுக்கு தான் வளர்ப்பு கொடுக்க மாட்டேன். ஏன், என்ன காரணம் சார்? அது நீங்களே வாங்கிட்டு போறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு போய் மாடு சரியில்லை, உங்க பேரு கெட்டு போயிடும். சரியில்லைன்னா அது அசிங்கப்படல. நான் 1 லட்சம் வாங்கியிருப்பேன், வெட்டுக்கு போய் 23 ரூபா தான் விற்கும். புடி மாடாயிட்டா வெட்டுக்கு விட்டுருவீங்களா? ஆமா, புடி மாடா இருந்தாலும் விட்டுருவேன். போக்குல போனாலும் வச்சுக்குவேன். போக்குல போயிட்டாலும் வச்சுக்க மாட்டேன். புடி மாடானா அன்னைக்கே விட்டுருவேன். போக்கு மாடா இருந்தா மக்காலும் விட்டுருவேன். டைம் இருக்கு, 1 நாள் 2 நாள். ஆமா, விட்டுருவேன். ஓகே. 1 லட்சம் வாங்குவான், அது 25,000 விற்கும் வெட்டுக்கு. அப்ப 75,000 நட்டாமல நஷ்டமாயிரும். அது மாதிரி போவோம். ஒரு தீவனம் தான் அழித்ததே ரொம்ப. என்னென்ன தீவனம் அப்படி என்ன கொடுப்பீங்க? உளுந்தம் போட்டு, பாசி போட்டு, தோரம் எல்லாம் உளுந்து குருணைதான். தீவனம்லாம் திருச்சிலாம் எடுத்தாருவேன். எல்லாம் குருணையா தான் இருக்கும். இந்த உமியெல்லாம் போடுறது ஒரு 7-8 வகை தீவனம் இருக்கு. அது போடுறது. அதுலதான் அழியும் காசு ரொம்ப. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு தீவனம் கொடுப்பீங்க ஒரு மாட்டுக்கு? மாடு உருவத்துக்கு பார்த்து கொடுக்குறது. பெரிய மாடா இருந்தா கூட வைக்கணும், சின்ன மாடா இருந்தா கொஞ்சம் குறைச்சு. சைஸை பொறுத்து கொடுப்பீங்க. நாங்க நிக்கிறதுல அதெல்லாம் கண்ணுக்குட்டி, அதுக்கெல்லாம் குறைச்சி வைக்கணும். இதெல்லாம் பெரிய மாடு கூட வைக்கணும். இப்போ எவ்வளவு மாடு வச்சிருக்கீங்க? இப்பதான் 30 மாடு கிட்ட இருக்கேன். 30க்கு மேல எல்லாமே ஆரம்பத்துல இருந்து அந்த மாடு வாங்கணும் இல்ல, அதுக்கப்புறம் எல்லாமே 30 மாடு, 20 மாடு, 40 மாடு தான் வாங்கி வச்சிருந்தேன். அப்படியே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமா, அதான் பேராசன்னு சொல்லிட்டு முதல்ல. அப்பவே வந்துருச்சு உங்களுக்கு பேரா? ஆமா, பேராசை. அப்புறம் போயிட்டு அப்புறம் அதுல இறங்கிட்டா அப்புறம் அதானே, அதனால பெரும் நஷ்டம். எப்படி காசு வந்துன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே, கேளுங்க. ஆடியன்ஸுக்கு அந்த கேள்வி இருக்கும். எப்படி வந்துச்சு? புதையெல்லாம் எடுத்தேன். புதையெல்லாம் எடுக்கல, எங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வித்தேன். எங்க அப்பாவுடைய அப்பா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வித்தேன். எல்லாம் வித்து விட்டா நான் பண்ணி நிலங்களை வித்துதான் காடு. ஆமா, சொத்து சொத்தை வித்தாதான் பண்ண முடியும். வேற என்ன ஒண்ணும் புதையல் எவ்வளவு வித்துருப்பீங்க இதுக்காக? நான் கோடிக்கணக்கில் வித்து பண்ணிட்டேன். எனக்கு இந்த இடத்த தவிர வேற எதுவுமே இல்ல. வீடு ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். பாக்கியெல்லாம் வித்துட்டேன். அதனால நீங்க வருத்தப்படுறீங்களா? இப்ப எனக்கு வந்து மக்கள் பூரா என்னை விரும்புறாங்க, தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே. அது ஒண்ணுதான் எனக்கு லாபம். இந்த பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்கு, அது ஒண்ணுதான். பாக்கியெல்லாம் சொத்து தான் அழிஞ்சது. இதனால வேற ஒண்ணும் பலன் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன பலன்? அதனால என்ன பண்ண முடியும்? சொத்தை வாங்க முடியும், சொத்து தான் அழிக்க முடியும், வாங்க முடியாது. பரிசுகள் எல்லாம் கிடைக்குது, அதை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு பரிசுகள் உங்க காளைகள் வாங்கியிருக்கு? நிறைய பரிசு வாங்கியிருக்கு. அதெல்லாம் இந்த சைக்கிள்லாம் இந்த திருப்பி மதுரைக்கு ஏதாச்சும் இந்த வடமாடு, தட்டுவண்டி பந்தயம் இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அது கொடுத்து விட்டுறது சைக்கிள்லாம். வடமாடுன்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த 9 பேர் இறங்கி உள்ள ரவுண்டிங்ல நடுவில் சென்டர்ல கயிறு கட்டிடுவாங்க. சரி, அது 9 பேருக்கு கூடி அடக்கணும். அதுதான் வடமாடு. அது இது அடக்கிட்டா 9 பேருக்கு பரிசு தருவாங்களா? பணம் தான். இவ்வளவு ரூபா, ஒரு 10,000 ரூபான்னு விற்றுங்க, 10,000 ரூபாய் பணம் அவங்களுக்கு கிடைக்கும். பிரிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க பிரிச்சுக்கிடுவாங்க, பிடிக்கிற ஒரே டீம் தானே. சரி சரி, அவங்க பிரிச்சு எடுத்துக்குவாங்க. மாடு ஜெயிச்சா மாடு கட்ட கொடுத்துருவாங்க. அது டீமா சேர்ந்து விளையாடுற. ஓகே ஓகே. இப்போ உங்களுடைய மாடுகள் வந்து வெறும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமா இல்ல வட மாடுகளுக்கு அனுப்புறீங்க? வட மாடு முன்னாடி வச்சிருந்தேன், இப்போ அது இல்ல. வேண்டாம், வித்துட்டு அந்த மாட்டேன். வடமாடுனே தனியா இருக்கா? அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும், அது வளர்க்கணும். நம்ம வடமாட்டுக்கு வளர்க்கணும். அதுக்கு மருந்து எல்லாம் போடுவாங்க, டம் கட்டுற மாதிரி. அதுக்குள்ள மருந்தெல்லாம் இருக்கு. டம் கட்டி ரொம்ப நேரம் விளையாடணும்னா, இப்ப முன்னாடி எல்லாம் 1/2 மணி நேரம்,
இப்ப 20 நிமிஷம் 25 நிமிஷம் வச்சிருக்காங்க. ம் அவ்வளவு நேரம் அவங்களோட விளையாடணும்னா ம் அந்த பையன் சும்மா நிக்க மாட்டாங்க, மிரட்டி விளையாடுவாங்க. சரி, ஜல்லிக்கட்டு மாடுக்கு எப்படி நீங்க தயார் பண்ணுவீங்க, வட மாடுக்கு எப்படி தயார் பண்ணுவீங்க? ஜல்லிக்கட்டு மாடுக்கு தயார் பண்றதே இல்ல, ம் அது சும்மா சொல்றது. ம் நாங்க தயார் அப்படி ஒரு சிஸ்டமே இல்லையா? நீங்க ட்ரைனிங் கொடுக்குறோம்ல, சும்மா பொய் அதெல்லாம். ஆ. பயப்படலாம் ஒண்ணுமே இல்ல, நீச்சல் அடிக்க விடுறோம், மண்ணுல குத்த விடுறோம், ஓட விடுறோம், நடக்க விடுறோம், அதெல்லாம் மண்ணு குத்துறதுல சும்மா ம். அது அதுக்கு இயற்கையாவே மாட்டுக்குள்ள குணம் அது. ம் ம் மண்ணு குத்துறதெல்லாம் ம் நம்ம சொல்லி கொடுத்தலாம் குத்துறது இல்ல, ம் அதெல்லாம் அது இயற்கை அதுவே குத்தும். ம் ம் ம். நம்ம சொல்லி கொடுத்தலாம் குத்துறது இல்ல, அதுக்கு ட்ரைனிங் இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்ப நீங்க உங்க மாடுகளுக்கு ட்ரைனிங்லாம் ஒண்ணும் இல்ல. ம் நல்ல சாப்பாடு கொடுப்பேன், ம் குளிப்பாட்டையும் வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். ம் ஆ. அந்த ப்ராக்டிஸ் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் போய் சும்மா சொல்றது. அது இதுல ஆரம்பத்துல இருந்து இது வரை பண்ணது இல்ல. யாரும் பண்ணது இல்ல. நம்மள்ட்ட குழந்தை இருக்கு, ம் காகிதப்பன் சொல்றது கேக்குதா? ம் கேட்கல இல்ல, ம் இத்தனை உள்ள கேட்காம இருக்கு. அது 5-60 மிருகத்தை சொன்னா கேட்குமா? அது ம். சொல்றது அதுக்கு புரியுமா? இதை புரியாதவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. சார், இப்போ ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுல அந்த காலத்துல ரொம்ப நல்லா நடந்துச்சு, இப்போ அதோட இதெல்லாம் கம்மியாயிருச்சு, அதோட பாரம்பரியம்லாம் வந்து குறைஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு நடக்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. அது உண்மைதான். அது முன்னாடி எப்படி நடக்கும், இப்போ எப்படி நடக்குது? முன்னாடி ஊர் ஜனங்க பூரா மத்தியானம் சாப்பிட்டு எல்லாரும் போவான், லேடிஸு ஜென்ஸு எல்லாமே வந்துருவாங்க, ம் ம் வேடிக்கைக்கு வந்துருவாங்க. ம் வேடிக்கை எல்லாரும் உள்ள நின்று பாக்குறது. ஆ இந்த மாதிரி அந்த கம்பெல்லாம் கட்டி எல்லாம் வரல, ம் சும்மா பொட்டலா இருக்கும், ம் ஊரே நின்று பார்க்கும், அதுக்கெல்லாம் மாடு போகும். ம் அது ரொம்ப நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. பாரம்பரியமா இப்போ வந்து ஒரு மாடு அவுக்குறவங்களை வந்து கூப்பிடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான முறைகளுக்கு பார்க்க வச்சா வீட்டுக்கு போவோம், ஒரு வீட்டுக்கு போவோம். ம் 100 பேர் இருந்தாலும் 100 வீட்டுக்கு போவோம். மாடு 100 யாரு வீட்டுல ஒண்ணு கட்டிடுவாங்க, அவங்க வீட்டுல. ம் அவங்க வீட்டுல இருந்தா வாடிக்கை அடைக்கி கொண்டு வர்றது, ம் ம் ம். கொண்டு வந்து அடைப்பாங்க. அதுதான் நல்லா இருந்துச்சு. யார் வீட்டுல அடைப்பாங்க, யார் வீட்டுல கட்டுவாங்க? இப்ப நீங்க என் மாடு பார்க்க வைக்கிறீங்க, உங்க வீட்டுல அந்த மாடு கிடக்கும், ஓ, உங்க வீட்டுல சாப்பிட்டு விட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி. அது எந்த ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்குதோ அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் வந்து பார்க்க வைப்பாரு. அங்க ஒருத்தர் இல்ல, அந்த ஊருக்கார பூரா அவங்களுக்கு பிடிச்ச மாட்டை பார்க்க வைப்பாங்க. ஓ ஓ ஓ. அவங்க ஏன் இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், ம் அவங்க அப்போ அப்படின்னா வீட்டுக்கு ஒரு மாடு 2 மாடு கொண்டு வரணும், ம் ம் அந்த ஊருக்கு கட்டுப்படாது, ம் ம் கொண்டு வர சொல்லுவாங்க. ம் அது மாதிரி எல்லாரும் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி, ஒருத்தர் 3 மாடு கொண்டு வருவா, ஒருத்தர் 2 மாடு கொண்டு வருவா, ம் ஒருத்தர் 1 மாடு கொண்டு வருவா. ம் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. ம் அவங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் சாப்பாடு ஒண்ணும்ல, ம் சாப்பாடு ஒண்ணு அப்புறம் மரியாதை மாடு அவுக்க அங்கேருந்து வீட்டுல இருந்து அவுக்க போயில ம் அவங்களுக்கு வேஷ்டி கொடுப்பாங்க. ம் இதான் மரியாதை. அப்ப காலை வளர்ப்பாளர். ஆமா, வேஷ்டி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு அவங்க மாடு அடைக்கிறது. ம் இப்போ எப்படின்னா ம் மாடு வச்சிருக்கவனுக்கு போக்குவரத்து செலவு எல்லாமே இப்ப எல்லாம் டாட்டாச்சு அது இதுன்னு வந்துருச்சு. ம் அப்ப நடந்தா பிடிச்சி போனாங்க. ம் இப்ப அப்படி இல்லைல்ல, ம் ஒரு மாடு போச்சுன்னா அதுக்கு 20-30 பேர் போவேன், ஆ அவனுக்கு பூரா செலவு பண்ணணும், ம் வண்டி வாடகை கொடுக்கணும், ஓ. அது பெரும் செலவு. எவ்வளவு செலவாகுது ஒரு மாடை நீங்க இப்ப அழைச்சிட்டு போயிட்டு வர்றதுக்கு? இப்ப லோக்கல்ல கொண்டு போனாவே 10,000 ரூபாய் செலவாகுது. ம் பக்கத்து ஊர்களுக்கு அவனுக்கு. ஆமா, லோக்கல்ல புதுக்கோட்டை மாவட்டத்துல கொண்டு போனா 10,000 மேல செலவாகும். சில பேருக்கு ஆளு கூட வருவாங்க, சில பேருக்கு கம்மியா வருவாங்க. ம் கூட போறவனுக்கு இன்னும் கூட செலவாகும், 10-15 ரூபாய்க்கு மேல செலவாகும். ம் ஆனா வெளியூர் போனா அது ரொம்ப செலவாகும். அதனால கிடைக்கிறதுன்ற அந்த பெருமை மட்டும் தான். பெருமை மட்டும் தான், வேற அதுல ஒண்ணுமே இல்ல. ம் ம் அது ஒண்ணுதான். இந்த நாட்டு மாடு என்ன அழிஞ்சு விடக்கூடாதுன்னா மாடு வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. அது அழியக்கூடாதுன்னு, அதான் நம்ம அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அழியல, அது அழியாது, அழிக்கவும் முடியாது. 2022 வந்து நீங்க அலங்காநல்லூர்ல கார் பரிசு வாங்குனீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதுதான் வந்து உங்க கெரியர்லயே அதிகபட்ச பரிசா இல்ல எப்படி? ஆமா, அதுக்கு முன்னாடி பைக் தான் இன்னைக்கு. அலங்காநல்லூர் தான் ஃபர்ஸ்ட் காரு பணம்லாம் நிறைய அறிவிக்கிறாங்கல்ல, ஆடியன்ஸ் அறிவிக்கப்பா பணம். அந்த தருணம் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. சந்தோஷம் தான் இருந்துச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டாங்க, தமிழ்நாடே சந்தோஷப்பட்டுச்சு, அது ஒண்ணும் சந்தேகமே இல்லை. முன்னாடி எல்லாம் அந்த பரிசு கிடையாதுல்ல, இந்த கார் இல்ல, சைக்கிள் எல்லாம் வாங்கிருக்குல்ல. அப்ப என்ன பரிசு, அதிகபட்ச பரிசுனா என்ன இருக்கும்? சைக்கிள் தான் பெரிய விரும்பு. அப்படியா? எவ்வளவு சைக்கிள் வாங்கிருப்பீங்க அப்போ? கணக்குல அடங்காத அதெல்லாம் சொல்லப்படும். இல்ல, இப்பயும் சைக்கிள் கொடுக்குறாங்க. சைக்கிள் பெரிய பரிசா இருக்கும் போது நீங்க எவ்வளவு சைக்கிள் வாங்கிருப்பீங்க? 200-300 சைக்கிள் வாங்கியிருப்பேன். இப்போ தங்க காசு கொடுப்பாங்க, 1/2 கிராம் 1 கிராம். எவ்வளவு தங்க காசுகள் வாங்கியிருப்பீங்க? அது நிறைய வாங்கியிருப்பா. இந்த ஜல்லிக்கட்டு தடை வந்துச்சுல, அந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப வேதனையா தான் இருந்துச்சு. அந்த லைன்ல இறங்கிட்டேன், ஜல்லிக்கட்டு லைன்ல இறங்கிட்டோம்னா திருந்தவே மாட்டேன், எல்லாரும் என் மாதிரி தான் இருப்பேன். இப்ப நீங்க முடியாது, அது ஒரு சூதாட்டம் மாதிரி தான், வெறித்தனமா தான் அதுல இருக்கும். இருக்க நல்ல மாடுவாங்க தான் அழிகிறது. இன்னும் மாடுவாங்க அதுலதான் மூலம் பேராசின்னு சொல்லிட்டேனே, அது பேர் விஷமா தான் போய் தருது. இல்ல, இப்ப நீங்க இந்த அளவுக்கு எத்தா சொல்லிட்டீங்க, இவ்வளவு அழிச்சிட்டேன்னு, ஆனா வீட்டுல எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? எப்படி பண்ணுவாங்களா? எல்லாரும் பிடிக்கலதான். அப்புறம் தண்ணி தெளிச்சு விட்டா
எவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், அவன் அழியட்டு விட்டுருங்க அப்படின்ட்டா. இப்போ நீங்க காரெல்லாம் பரிசு வாங்கிட்டீங்க, இந்த அளவுக்கு தமிழ்நாடுல ஒரு பாப்புலரா ஆளா மாறிட்டீங்க. உங்களுடைய கோல் என்னப்ப, ஏதாவது உங்க லட்சியம் என்னப்ப? ஜல்லிக்கட்டை வச்சு அடுத்த கட்டம் நீங்க போயிட்டே இருக்கீங்க, இப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதா? அவ்வளவுதானே, வேற அதுல என்ன இருக்கு? அதை வச்சு ஒன்னும் பெரிய ஆள் ஆயிட முடியாது. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பெருமை தான், புகழ்ச்சி தான், வேற ஒண்ணும் இல்லை. புகழ்ச்சி அடைஞ்சிட்டு அப்ப எழுச்சி ஆகி போயிட்டு. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு பொறுத்தவரை சில பேர் வந்து சொல்றாங்க, இப்போ இந்த பரிசெல்லாம் வேணாமே, பழையபடியே நடத்தினா என்ன அப்படிலாம் சொல்றாங்க. பழையபடி நடத்த விடுவாங்க, நல்லா சொல்றாள், பழையபடி நடத்த முடியும் சொல்றாள். நடத்த முடியும் சொல்லுங்க பார்ப்போம், முடியவே முடியாது. கவர்மெண்ட் என்ன சொல்லுது அதை படி தான் நம்ம நடத்த முடியும். ஒண்ணு இல்ல, பரிசு வேணான்ற ஒரு ஏன் வேண்டாங்கிறேன் நானும் கேட்கிறேன். என்ன காரணம்? காரணம் தெரியும்ல, யாரு பரிசுக்காக தான் வந்து இப்ப எதை வச்சு பரிசு அறிவிக்கிறாங்க? இது சிறந்த காளைன்னு சொல்றாங்க, எந்த அடிப்படையில சொல்றாங்க நல்லா விளையாடுற அப்படின்றதெல்லாம் கேக்குறாங்க. இப்ப கிரிக்கெட் விளையாடுறாங்க, யார நீங்க புகழ்றீங்க? யார புகழ்றீங்க? டெண்டுல்கர் அப்படி உண்மையான புகழ்றீங்க. சரியா விளையாடணும்னு நீங்க சொல்றீங்க வெளியில இருக்கு, இந்த சரியா விளையாடுற ஆளுங்க அது இல்ல. இப்பெல்லாம் சில பேர் வந்து பணம் வாங்கிட்டுலாம் கூட பரிசு தர்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்கு. அது இந்த போன வருஷம் வந்து இந்த வருஷம் தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி நான் 2 தடவை கார் வாங்கினேன், அப்படி இல்லையே. நான் அலங்காநல்லூர்ல அப்படி எல்லாம் இல்லையே, கரெக்டா நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. சரி, வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு ஜல்லிக்கட்டுல? என்னெல்லாம் சரி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி பண்ணணும்னா இதுதான், மாடு கொண்டு வரேன் ஒழுங்கா கொண்டு போகணும், தள்ளுவாடி பண்ணக்கூடாது, டோக்கன் படி அடைக்கணும், அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. இது பிரைஸ் வேண்டாம்னு சொல்ற யாரு சொல்றது? அது நான் அந்த விளையாட தெரியாது, கிரிக்கெட் விளையாட தெரியாதுன்னு சொல்றது. இந்த ஆன்லைன் சிஸ்டம்லாம் ஓகேவா இருக்கா? ஓகே ஓகே. அது டோக்கன்லாம் அதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, நல்ல மாடு வச்சிருப்பான் அவனுக்கு கிடைக்காது டோக்கன். அதான் ஒரு பிரச்சனை ஒழிஞ்சு. இந்த டோக்கன்ன்றது எல்லாருக்கும் கிடைக்கணுமே, ஏன் கிடைக்காம போகுது? என்ன காரணம்? கிடைச்சிருமே. நல்ல மாடு வச்சிருப்பாரு, அவருக்கு கிடைக்காதுன்றீங்களே, அது எதனால கிடைக்காது? ஆன்லைன்ல பதிகிறோம், அதுல கிடைச்சா தானே. உங்க இப்ப கெரியர்லயே கெத்தான மாடு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? கரிகாலன் இருக்கு, கார் பரிசு வாங்கணும். அதான் கரிகாலன் இருக்கு, புல்லட் இருக்கு, அது ரெண்டுமே கார் வாங்க. கரிகாலன் புல்லட் 23. ஆமா, மாடு பேரா? ஆமா. சரி, மாடு பேர் இல்லாது, மாடு வந்து விஜயபாஸ்கர் வச்சார்ல, அப்ப அந்த மாடு புல்லட் வாங்குச்சு. ஓ, அதனால பேர் புல்லட். 2000 மட்டும் அது புல்லட் வாங்குச்சு. ஓ, அந்த புல்லட் வாங்கினால அது புல்லட்னே பேர் வச்சுட்டான். வேற எல்லா மாடுகளுக்கும் எல்லா காளைகளுக்கும் பேர் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. அதிகபட்சமா நீங்க எவ்வளவுக்கு மாடு வாங்கிருக்கீங்க? நாங்க நிக்கிற மாடு. என்ன மாடு? நீங்க கீழே நிக்கி உள்ள நிக்கிறேன். தஞ்சாவூர்ல வாங்கினேன், 11 லட்சம் ரூபா. 11 லட்சமா? அதான் நான் முதல்ல வீட்டுல பேராஜை கொண்டு வர என்ன ஒண்ணுவேன் இல்ல, மாட்டுக்கு ஹைப்பை ஏத்தி விட்டுருவாங்களா? நம்ம அழியலாம், அந்த மாதிரி மாடு வாங்கினதுல அழியலாம். எப்படி இருக்கும்? அழியணும்னா அதான் வழி. ரேட் எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னு 11 லட்சம் ரூபாய் அளவுக்கு இருக்குன்னா அதிகபட்சமா எவ்வளவுக்கு வாங்குறாங்க வெளியில எல்லாம் கேக்குறேன்? 11 லட்சம்ன்றீங்க. 15 வரை வாங்குறாங்க. 15 வரையும். அதுல நீங்க 11 லட்சம் வாங்கிட்டீங்க. ஆமா, தஞ்சாவூர்ல ஒரு 4-5 வாடி அடைச்சாங்க, அதை பார்த்துட்டு தான் வாங்கினேன். எப்படி நீங்க மாடை பார்த்து வாங்குறது? நீங்க எப்படி பார்த்து? வீடியோல பாக்குறதா? வீடியோ தான், வேற ஒன்றும் நேரெல்லாம் போய் பார்க்கல. வீடியோ பார்த்து பாக்குறேன். இந்த மாதிரி ஒன்று யூடியூப்ல பார்த்து வந்துச்சு. இந்த பையன் சொன்னேன், இந்த மாதிரி எந்த மாட்டா என்னடா அவன் கொடுக்க மாட்டான் மாடு, நல்ல மாடு கொடுக்க மாட்டான்னு. ஓடா நீ போய் மாடு காசு கூட வாங்குறா அப்படின்னு டிமாண்ட் பண்றது, காசை எக்ஸ்ட்ரா கொடுத்து. இல்ல போய் கேட்டா இல்லன்ட்டாங்க. ஊர் பேரு அவர் இவர் பேரு கார்த்தி ஊர் பேரு ராஜாப்பட்டி கார்த்தி, ரவுசாப்பட்டி கார்த்தி, அவன் சொந்தக்காரரு. இந்த அந்த பையங்கெல்லாம் அவருக்கு வேண்டிய ஆள் முக்கியமானாரு. ஆதிப்படி கொடுங்கன்னு சொன்னோன்னே சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரோசாப்பட்டி கார்த்தியா வாங்கி கொடுத்தாரு. அவங்களாம் நெருக்கம் அந்த மாட்டுக்காரெல்லாம் வரும். அப்புறம் அவங்க கொடுத்தாங்க. ஒரு பையன் காலேஜில் படிச்சுக்கிட்டு தான் இருக்கு, அவன் தான் அந்த மாட்டை வளர்த்தான். அது வர்றதுக்கு நீங்கள் மாட்டை ஏற்றிட்டு போயிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் இல்லை, அம்மா அப்பா எல்லாருமே ஏற்றிட்டு வந்தான். அப்புறம் அந்த பையன் போனோன்னு இந்த பணத்தை இந்தடா பணம் அப்படின்னு ஒன்று கொடுத்து நான் பார்த்து ஜாஸ்தி போயிட்டு ஒன்று போய் பேச முடியல, அவனால வந்துட்டேன். இல்லாட்டி அவன் விட கிட மாட்டான், தற்கொலை பண்ணிக்கிடுவேன். ஓ, அந்த அளவு பெட்டு. ஆமா ஆமா, மாட்டு மேல படுத்து கிடப்பேன் அந்த பையன். அதெல்லாம் போட்டோ எல்லாம் இருக்கு. இதுதான் அந்த 11 லட்சம் ரூபாய். ஆமா ஆமா ஆமா. ஓ, என்ன சிறப்பு இதுக்கு? இங்க நல்லா விளையாண்டுச்சு, நான் வந்து பாயிண்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம அடைச்சாதான் தெரியும் அது என்னன்னு. ஓ, நீங்க இப்போ எவ்வளோ நாளாக வச்சிருக்கீங்க? அது வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கும். ஆனா பார்க்கும்போது சாதுவா தெரியுதே, ரொம்ப நல்ல மாடு. கைக்கு மேல எல்லாம் படுத்து கிடப்பாங்க, பேசாம இருக்கும். எப்போ அக்ரெசிவா மாறும்? எப்போ விளையாடும்? வண்டியில ஏத்த இல்ல, வண்டியில ஏத்துறோம்ல, அப்பதான் அது குணம் மாறும். இந்த ஜல்லிக்கட்டுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஆமா பார்க்கலாம். இதுதான் இந்த வருஷத்துக்கான உங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. எத்தனையோ மாடு நல்ல மாடுலாம் இருக்குல்ல, அது மாதிரி இந்த மாதிரி எத்தனையோ மாடு இருக்கு. முதல் நல்ல மாடுன்னு நினைச்சு வச்சிருக்கான், அவ்வளவுதான் கொண்டு அடைப்பான். என்ன ஒண்ணுன்னு ஆண்டவன் தான் தெரியும். நீங்க எல்லா மாடும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவீங்க? ஆமா,
அது பரிசு வாங்கும்போது எங்க என் மாடு மட்டும் இல்ல, ம். தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ மாடு இருக்கு வச்சிருக்காங்க. ம் எது திறமையா விளையாடுறியோ அதுக்கு பிரைஸ் கொடுப்பா. ம் அது மாற்றம் இல்லை. சரி, நீங்க அது மாதிரி உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணி அதிகபட்சமா விலைக்கெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்களா? டிமாண்ட் பண்ண மாடு கொடுக்க மாட்டேன், முதல் தான் கொடுப்பேன். மாடு கொடுக்க மாட்டேன். அதிகபட்சம் எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்கீங்க நீங்க மாடு? அதிகபட்சமா ஒரு 2 ரூபாய்க்குள்ளே மாடு வித்துருக்கேன். ஒவ்வொரு காலையும் மிரட்சியா இருக்கு பாக்குறதுக்கு. ஒன்னொன்னா காமிக்கிறீங்களா? பார்க்கலாமா? பார்க்கலாம். சீருதே மாடு பார்க்கவே. இது பேரு வில்லங்க. வில்லங்கம்மா? ஆமா, பேரே வில்லங்கம்மா. வில்லங்கமா தான் இருக்கு. ஏன் ஏன் அந்த பேர் வச்சிருக்கீங்க? இந்த அப்படி பண்ணுமே, வில்லங்கம் தான் மாட்டிக்கிட்டா வில்லங்க. வில்லங்க எங்க வாங்கின மாடு சார் அது? வாடிப்பட்டி கிடைக்கும். ஓ, இப்போ வாங்கிட்டு இப்போ இதெல்லாம் விளையாடி இருக்கா இல்லையா? இல்லையே, இனிமே தான் கிடைக்கணும். இந்த வருஷத்துக்கானதா? அந்த வாங்கி ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் இருக்கும். ஓ, இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமே அந்தந்த இதுக்கு புதுசா மாடு வாங்கி வைப்பீங்களா? அடைச்ச மாடை திருப்பி அடைக்க மாட்டேன். பழங்களூர்ல ஃபர்ஸ்ட் கார் வாங்கினேன், அந்த மாடை போட்டு வேற மாடு தான் கொண்டு போனேன். ஓ, ஆமா, அதே மாட்டை கொண்டு போக மாட்டேங்க. அடைச்ச நம்ம போட்டு அடைச்சிக்கிட்டே கிடக்கணும், அது வளவலன்னு போயிடும். ஓ, ஏன் என்ன காரணம்? அது திறமையா பார்க்கணும்னா அடைச்ச மாடு திறமையா அவ்வளவு முடிஞ்சிருச்சு. ஆமா, அடுத்து என்ன எந்த மாடு விளையாடுன்னு பாக்கணும்னா வேற இடத்துக்கு அழைச்சு போவீங்களா? அதை வேற இடத்துக்கு போவோம். அந்த இடத்துக்கு அழைச்சு. ஆமா, அந்த மாடு சார் இது வந்து பொல்லாதவன். பொல்லாதவனா? ஆமா, பேர்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. அடைச்சேன், அது தச்சங்குறிச்சி அடைச்சேன். ஜெயிச்சிச்சா? தச்சங்குறிச்சில ஜெயிச்சிச்சு. பிரைஸா இல்லட்டா? ஏன் சார்? அது அவங்களுக்கு தான் நம்மளுக்கு தான் தெரியும். இது என்ன சுத்து மாடா போக்கு மாடா? சுத்து மாடு தான். இப்போ உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே சுத்து மாடு தானா? இல்ல, அது அடைச்சா தானே தெரியும். இப்போ இது அடைச்சா நின்று விளையாண்டுச்சு சுத்து மாடு. ஓ, இதுல இங்க இருக்கிறதுல இது ஒண்ணுதான் அடைச்சிருக்கீங்க. அடைச்சது. ஓ, மற்றது எல்லாமே ஃப்ரெஷ். ஆமா, இனிமே தான் தெரியும். ஆமா. இது பவியா? பவி. எங்க வாங்குனீங்க இது? எல்லாம் வாடிப்பிட்டேன். இல்ல, இப்போ ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் வாங்கினதா? 4 மாசத்துக்குள்ள. இது பேர் வீரபாண்டி. ஓ, எப்படி இந்த பேரெல்லாம் சூஸ் பண்றீங்க? பசங்க தான். இது பேர் ராமு. இது எல்லாமே வாடிப்பட்டி சந்தையில வாங்கினதா? எல்லாம் எல்லாம் புது வரவுகள். எல்லாம் புது வரவு. அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், காயமா இருக்கேன். அது அப்ப காயம் வந்துச்சு இல்ல, எலும்பு தலைமை தான் வச்சு எந்திரிச்சு நடக்காது, நடக்காம சீருது. அப்புறம் நம்ம சாப்பாடு வச்சோடனே நல்லா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது மாதிரிலாம் காயம் பட்டா என்ன பண்ணுவீங்க? அது ஆரிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ஆரிக்கணும். மருந்தெல்லாம் போட முடியல? போட முடியாது. இப்போ காஞ்சி விடும். கிட்டே போக முடியாதா? கிட்ட போக முடியாது. எப்போ உங்க கண்ட்ரோலுக்கு வரும் இந்த மாடு? நம்ம வாடிக்கை அடைக்க போறோம்ல, அப்போதான் கண்ட்ரோலுக்கு வரும். நீங்க வாடிக்கை அடைக்காம வச்சிருந்தா கூட கண்ட்ரோலுக்கு வராது, எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும். இல்ல இல்ல, மேல பாக்குறோம் மாடு பாக்குறோம், அவன் பிடிக்கலாம் வைக்கலாம். நான் போக முடியாது, நீங்க வெளியால வந்து பண்ண முடியாது. இவர் வந்து 2023 கரியாலங்கிற மாடு அடைச்சு, அதுக்கு அம்மாலையும் இது சின்ன குட்டியா இருந்துச்சு, இது ரெண்டையும் பிரைஸா கொடுத்தது. பரிசா வாங்கினதா? ஆமா. காரு, சைக்கிள், இந்த மாடு கண்ணு, இன்னும் நிறைய பொருள், தங்க காசு, பணம். பணம் எப்படின்னா ஆடியன்ஸ் அறிவிப்பாங்க. மாடு விளையாண்டுச்சுன்னா அவங்க இருக்க ஆடியன்ஸ் அறிவிச்சு பணம் கொடுப்பாங்க. மாடு ஜெயிச்சா மாட்டுக்கு மாடு புளியக்கார பிள்ளை வச்சா புளியக்கார பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. இதே தான் மாடு புளியக்கார பிள்ளை பிடிச்சிருந்தா இந்த பிரைஸ் போனா அந்த பிள்ளைக்கு தான் போச்சு. மாடும் கொடுப்பாங்க பரிசா? ஆமா, அந்த பிள்ளைக்கு தான் போகும், பிடிச்ச பிள்ளைக்கு தானே போகணும். இல்ல இல்ல, இப்ப காரு இதெல்லாம் தாண்டி எல்லாமே போயிடுவாங்க. இப்ப நம்மளுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி பிள்ளைய பிடிச்சிருச்சுன்னா பிள்ளைகளுக்கு போயிடும் அந்த போல. இல்ல, நான் அது கேட்கல. இப்ப இந்த பொருட்கள்லாம் தரதை தாண்டி மாடும் பரிசா கொடுக்குறாங்களான்னு கேக்குறேன். ஆமா, மாடுங்க நம்ம பரிசா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு மாடை ஒரு ஆளா கண்ட்ரோல் பண்ண கஷ்டம் இல்ல? ஆமா, எப்படி வாங்கி விடுவோம் முடியாது. அலங்காநல்லூர்ல கார் வாங்கினது அது 22. இதே கலையா? இந்த கலை 22 வாங்கினது. ஓ, காரும் இதான் வாங்கிச்சு, புல்லட்டும் தான். புல்லட்டு தான் வாங்கினது. எவ்வளவு நாளா இருக்குது உங்கள்கிட்ட? இது ஒரு 6-7 வருஷமா இருக்கு. ஓ, 5-6 வருஷம் இருக்கும். 6 வருஷத்துக்கு கிடையாது. இந்த காலையோட ஸ்பெஷல் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. விளையாடும், நல்லா விளையாடும். சுத்து மாடா போக்கு மாடா? சுத்து மாடு தான். சுத்து மாடுல எப்படி கார் கொடுப்பாங்க, சுத்து மாடு தான். சரி சரி சரி. இதை இப்போ இதுக்கு ஸ்பெஷலா கவனிப்பீங்களா அப்படி? இல்ல, எல்லாம் ஒரே மாதிரி. எல்லாத்துக்கும் அதான் சுத்து மாடுங்கிற எல்லாமே சுத்து மாடு தான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். மாட்டுக்கு அது உடம்புக்கு தகுந்த மாதிரி, பெருசுக்கு தகுந்த மாதிரி அது சாப்பாடு கொடுக்குறாரு. எங்க வாங்கின மாடு இது? இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் தான். விக்கின்னு ஒரு பையன் வாங்கினேன், தங்கப்படையான்பட்டி விக்கிட்டு வாங்கினேன். அங்கே வாங்கி தான் அவனை வந்து இங்கே கார் வாங்கிச்சு.
ஓஹோ, இன்னும் போயிட்டு இருக்கா? இந்த வருஷமும் போகுமா? எப்படி? போகும். இன்னொரு அலங்காநல்லூர்ல இன்னொரு கால பரிசு வந்துச்சு, அது என்னது? அது உள்ள நிக்குது. என்ன மாடு? அதான் கரிகாலன். பார்க்கலாமா? அது உள்ள போய் பார்ப்போம். இது பேர் கரிகாலன். ஓ, இதான் கார் பரிசு வாங்குது. ஆமா, கார் பரிசு வாங்குது. அது எவ்வளவு வருஷமா இருக்கு உங்ககிட்ட? அதுவும் 5-6 வருஷம் தான் இருக்கு. 5-6 வருஷம். சரி சரி சரி. இது முதல்ல சூரியூர்ல பைக் வாங்குச்சு, CD100 பைக் வாங்குச்சு, ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்புறம் அலங்காநல்லூர்ல கார் வாங்குச்சு. அதுக்கு பக்கத்துல ஒண்ணு பயங்கரமா இருக்கு, அது இது ஜெயங்கொண்டா. இது நல்லா போக்கு மாடு, நல்லா போகும். இது எவ்வளவு வருஷமா இருக்கு? அது 7 வருஷமா இருக்கு. ஓ, இது எங்கெங்கெல்லாம் பரிசு வாங்கியிருக்கு? எல்லா இடத்துலயும் பரிசு வாங்கியிருக்கு. சைக்கிள். இது கண்ணாவரத்து மாடு, நம்ம வீட்டுல போட்ட கண்டு. ஓ, இது என்ன மாடு? இது கதிரவன் நாட்டு மாடு தான். விளாலி மலையில் அடைச்சான். இது புது மாடு, அடைக்கல இன்னும் வரல. புது வரவு. ஆமா, புது வரவு. மூர்த்தி இது பேரு. ஓகே. இது பேர் வந்து சௌமி. ஒரு 10 வாடிக்கு மேல அடைச்சிருக்கான். ஓ, நல்லா பண்ணும். இல்ல தயார். ஓகே, நான் அப்படி கேட்கல. எந்தெந்த காளைகளை எடுத்துட்டு போலான்னு இருக்கீங்க? அன்னைக்கு தான் முடிவாங்க. ஓ, நம்ம பண்ணி கொண்டு சொல்லுவோம். நாளைக்கு பயலும் வேற மாத்தி கொண்டு வருவாங்க. எப்படி முடிவு பண்ணுவீங்க? பயலும் எல்லாம் செட் பண்றத அவங்க சொல்றத நான் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருவேன். காலையில வந்து பார்த்தா வேற மாட்டி ஏற்றி இருப்பாங்க. அந்த டைம்ல தோன்றதுதான். ஆமா ஆமா. ஓ, இது வந்து கலவரமா? ஆமா. இது எவ்வளவு வருஷமா வச்சிருக்கீங்க? இது வந்து ஒரு 3 வருஷமா வச்சிருக்கேன். இது வந்து இதுக்கு பேரு கந்தன் பேரு. இது இருங்கலூர்ல அடைச்சான். நல்லா விளையாண்டு வந்துச்சு. இங்க இருக்கிற இது காஸ்ட்லியான மாடு. விலையில இங்க கிடக்குற மாடு கூட விலை கூட உள்ள எல்லாமே. ஜல்லிக்கட்டு பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. இங்க வந்து பார்த்ததுக்கு பிறகுதான் ஒரு காளை வளர்ப்புல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு முதலீடுகள் இருக்கா, இவ்வளவு பெருமைகள் கிடைக்குதா, இவ்வளவு இழப்புகள் இருக்கா, இப்படி நிறைய விஷயங்களை நீங்க வந்து ரொம்பவே வெளிப்படையா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது எங்களுக்கும். நன்றி சார். ரொம்ப நன்றி. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர்.